8:15க்கு உயிர் பலியாகிறது. அதுக்கு முன்னாடி அதாவது 8 மணிக்கே செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருக்கிறாரு. 8:45க்கு திரைப்பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. இரவு 1 மணிக்கு ஸ்டாலின் வராரு. துபாயிலிருந்து மறுநாள் உதயநிதி வராருன்னு நியூஸ் வருது. இறந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் அரசாங்கம் அறிவிக்கப்படுறாங்க. இது எல்லாமே உடனுக்குடனே பிளான் பண்ணி பண்ணுற மாதிரியே நடக்குது. இந்த ஒரு மனுஷனை அழிக்க போட்ட திட்டமோன்னு தெரியுது. என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம். விஜய் இது வரைக்கும் 2 மாநாடு நடத்தியிருக்காரு. 5 மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. 6வது மாவட்டமாக கரூரில் பிரச்சாரம் பண்ணுறாரு. மாநாட்டில் நடக்காத உயிர் சேதம், அதாவது லட்சக்கணக்கில் வந்த தொண்டர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அது எப்படி பிரச்சாரத்தில், அதாவது 5 பிரச்சாரத்தில் நடக்காத உயிர் சேதம் கரூரில் நடக்கிற 6வது பிரச்சாரத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு உயிர் சேதம் நடந்திருக்குன்னு கேள்விக்குறியாக இருக்குது. நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கரூர் வர இருக்காரு. ஆனால் சொன்ன டைமுக்கு விஜய்னால் வர முடியல. ஏன்னு அது உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி பெரம்பலூர் மாவட்டத்தில் போக இருந்த விஜய் போக முடியாமல் போயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணமே கூட்ட நெரிசலும் போக்குவரத்து நெரிசலும் தான். அதே தான் கரூர்லேயும் பிளான் பண்ண நேரத்துக்கு போக முடியாமல் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பிரச்சாரத்தில் விஜய் சொல்லியிருப்பார், நல்ல ஆல்ட்டான இடத்துல பிரச்சாரம் பண்ண அனுமதி கேட்டிருப்பார். ஆனால் கவர்மெண்ட் அனுமதி தர மறுத்திருப்பாங்க. அதே மாதிரி கரூர்லேயும் 3 இடம் தாவேக சார்பில் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆல்ட்டான இடமா சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் நெருக்கமான இடம் தான் கரூருக்கு கொடுத்துருக்காங்க. சரின்னு அந்த இடத்துக்கு விஜய் வந்திருப்பார். வந்ததுமே அந்த இடத்துல கரண்ட் கட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில நிமிஷத்திலேயே காலணி வீசப்பட்டிருக்கும். அப்போ காலணி வீசப்படுதுன்னா ஏதோ சலசலப்பு வர ஆரம்பம்னு பார்க்கப்படுது. இதுவும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்திருக்கு. எந்த பாதிப்பும் ஏற்படாத முன்னாடி இருந்தே ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் தொண்டர்கள் ஆம்புலன்ஸை நிறுத்தி எதுக்கு காலி ஆம்புலன்ஸை வச்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டே இருக்கீங்கன்னு வாக்குவாதம் போயிட்டு இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் போலீஸ் தடியடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது எதுக்கு தடியடி நடத்த கட்டாயம் என்ன இருக்குது? விஜய் பேசி முடிச்ச உடனே அவரே போக போகிறாரு. இருக்கிற மக்களும் ஆட்டோமேட்டிக்காக போக போகிறாங்க. இதில் போலீஸ் தடியடி நடத்தி இன்னும் மக்கள் கூட்டத்தில் இன்னும் நெரிசல் அதிகரிக்க ஆரம்பிக்குது. கூட்ட நெரிசல் இன்னும் அதிகரித்து மக்களுக்கு ஏதாவது ஒரு உயிர் சேதம் ஆகணும் அப்படிங்கிறது தான் திமுகவோட எண்ணமே. அப்படி உயிர் சேதம் ஆகி அந்த பழியை விஜய் மேலே போடணுங்கிறது தான் முக்கிய குறிக்கோளாக இருந்திருக்காங்க. அந்த நெரிசலில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழ ஆரம்பிக்கிறாங்க. விழுந்து அடியும் பட ஆரம்பிக்குது. உயிர் சேதமும் ஏற்படுது. கரண்ட் கட் பண்ணது, செருப்பு வீசினது, ஆம்புலன்ஸ் உள்ளே விட்டது, தடியடி நடத்தினது, இது எல்லாமே மக்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு இடைஞ்சல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணது தான் இது. அதுவும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் சாதாரணமாக போகிறதே கஷ்டம். மீடியா எப்படி உள்ளே போனாங்க, நியூஸை கவர் பண்ணாங்கன்னு கேள்விக்குறி தான். அப்படியே நியூஸ் கவர் பண்ணியிருந்தாலும் கொஞ்ச நேரம் கழித்து தான் நமக்கே தெரிய வரும். ஆனால் செந்தில் பாலாஜி 8 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குதுன்னா 8:15க்கே அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி சோசியல் மீடியாவில் லைவ் வந்திருக்காரு. 8:30 மணிக்கு அன்பில் மகேஷ் வராரு. 8:45க்கு திரைப்பிரபலங்கள் அரசியல்வாதிகள் எக்ஸ் வலைத்தளங்களில் பதிவு போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த 4.5 வருஷத்தில் எத்தனையோ உயிர் சேதம், எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத ரஜினி இதுக்கு மட்டும் உடனே குரல் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்த்தா மீடியா அட்டென்ஷனுக்காக பண்ண மாதிரி தெரியுது. இளையராஜா பாராட்டு விழாவில் ரஜினிகாந்த் விஜய் சாடி பேசியிருப்பார். இதையும் பார்க்கும்போது ஒருவேளை திமுகவோட சேர்ந்து விஜய் எதிர்க்கிறாரோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணுது. ஸ்டாலினும் உடனே சென்னையிலிருந்து கரூருக்கு புறப்பட ஆரம்பிக்கிறாரு. உதயநிதியும் அடுத்த நாள் துபாயிலிருந்து வரதா நியூஸும் வருது. இது எல்லாமே உடனுக்குடன், அதாவது ஒரு திட்டம் போட்டு பண்ணுற மாதிரி நடக்குது. இத்தனையோ உயிர் சேதம் திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் அழுகாதவர் இந்த பிரச்சனைக்கு தேம்பி அழுதிருப்பார் அன்பில் மகேஷ். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே இருந்த மக்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. முக்கால்வாசி வெறும் ஆம்புலன்ஸ் தான் போகுது, அதிகாரியும் பாதுகாப்பு கொடுக்கல, பொது இடத்துல அனுமதி கேட்டு ஏன் கவர்மெண்ட் அனுமதி தர மறுத்திருக்காங்க அப்படின்னு கவர்மெண்ட்டே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது முழுக்க கவர்மெண்டோட அலட்சியத்தினால தான் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு அம்மா தன்னோட பாதிக்கப்பட்ட குழந்தைய தனியார் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும்னு ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வேணும்னே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஏன்னா அங்கே மீடியா இருக்காங்க. மீடியா நியூஸை கவர் பண்ணணுன்னே அந்த குழந்தைய அங்கே கொண்டு வந்திருக்காங்க. பத்திரிகையாளர்கள் ஸ்டாலின்கிட்ட கேள்வி கேட்கும்போது நல்ல ஆல்ட்டான இடத்துல அனுமதி கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஸ்டாலின் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மறுத்து போயிருப்பார். மீடியா இருந்தே இந்தளவுக்கு அட்டூழியம் பண்ணுற திமுக, மீடியா இல்லைன்னா நம்மளே இதை உண்மைன்னு நம்பியிருப்போம்.
இந்த ஒரு மனுஷனை அழைக்க இத்தனை சதியும் இத்தனை உயிர் சேதத்தையும் பண்ணுறாங்க. அந்த பழியையும் இவர் மேலேயே போடுறாங்க. நம்மெல்லாம் காட்ட வேண்டியது ஒன்றே ஒன்று தான். 2026 யார் ஆட்சியை பிடிக்கணுங்கிறத நம்ம திமுகவுக்கு காட்டணும். இந்த நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு நம்ம வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கலாம்.